பிரைஸ் த லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு மிகவும் முக்கியமான தேவையான ஒன்று விசுவாசம். எந்த ஒரு காரியத்திலும் விசுவாசம் உள்ள ஜெபம்தான் ரட்சிப்பை கொடுக்கும். வேதாகமத்தில் கூட விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் அதிகமாக சொல்லியிருக்கிறாரு. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ விசுவாசத்தோடு ஜெபத்தில் எதை கேட்கிறாயோ அதை பெற்றுக்கொள்வாய், விசுவாசியே கலங்காதே. இப்படி விசுவாசத்தை குறித்து நிறைய வசனங்களை நாம் வேதாகமத்தில் பார்க்கிறோம். ஏனெனில் ஒரு மனிதனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ள விசுவாசம் அவனுக்கு விடுதலை கொடுக்கும். ஒரு மனிதனின் விசுவாசம் அவனுக்கு சுகத்தை கொடுக்கும். அவனை ஆசீர்வதித்து அவன் பொருளாதாரத்தை பெருக்கும். நோய் நொடிகளிலிருந்து விடுதலை கொடுக்கும். சாத்தானின் கட்டுகளிலிருந்தும் விடுதலை கொடுக்கும். ஆனால் இந்த காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நீங்கள் எனக்கு அதை செய்தால் நான் இதை செய்வேன் அப்படின்னு ஆண்டவரை சோதித்து பார்க்கிற அளவிற்கு மனிதன் மாறிக்கொண்டிருக்கிறான். ஆனால் விசுவாசம் அப்படிங்கிறது அதுவல்ல. ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார், ஒருவேளை செய்யாமல் போனாலும் அது என் நன்மைக்காகவே இருக்கும், எனவே நான் அவருக்காக எதையும் செய்வேன் அப்படிங்கிறது தான் உண்மையான விசுவாசம். வேதாகமத்தில் கூட மத்தேயு 4:7 அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். சாத்தான் ஆண்டவரை சோதிக்க நினைத்த பொழுது நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி சாத்தானை அப்பாலே போ சாத்தானே என விரட்டி அடித்தார். அந்த விசுவாசம்தான் உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது இருக்க வேண்டும். சாத்தான் உங்கள் மனதிற்குள் ஆண்டவர் மீது அவிசுவாசத்தை கொண்டு வருகிற சமயங்களில் கூட நீங்கள் அதற்கு இடம் கொடுக்க கூடாது. இன்று முதல் அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹாவ் எ பிளஸ்ட் டே. ஜீசஸ் பிளஸ் யூ.